லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதால் அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. களம் எப்படி இருக்கிறது அவருடன் உரையாடலாம். மேடம் வணக்கம். இப்போ சென்ற முறை நீங்க கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டதால அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியா இருந்தது. இந்த முறை நீங்க வடக்கு தொகுதியில போட்டியிடுறதால அந்த தொகுதியும் நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. தெற்கு தொகுதியிலிருந்து வடக்கு தொகுதிக்கு களம் காண்டிருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு? அதாவது கோவை மாவட்டம் முழுக்கவே எங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாவட்டம். அது கடந்த முறையும் 10க்கு 10ன்னு நிரூபிச்சோம். அதனால தெற்கிலிருந்து வடக்குக்கு மாறுவது ஒரு கூட்டணி கட்சியில தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதனால எனக்கு வடக்கு அப்படிங்கறதும் இங்க இருக்கிற மக்களோடும் நெருக்கமா நான் இருந்திருக்கேன். கட்சியுடைய பொறுப்பின் காரணமாகவும் எல்லா பகுதியிலையும் வேலை பண்ணிருக்கிறதால ஒரு புது இடத்துக்கு போறோம், புது மக்கள் அப்படிங்கிற மாதிரி இல்ல. தெரிந்த களம், அறிமுகமான மனிதர்கள், என்னை பற்றி தெரிந்த மக்கள் அப்படிங்கறது களம் ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த பகுதியில இளைஞர்கள், பெண்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக எனக்கு உடல்நலம் இல்லாம ஒரு வாரம் பிரேக் எடுத்ததால எங்க போனாலுமே மக்கள் முதல்ல உடம்பு எப்படி இருக்குன்னு அன்போட பாசத்தோட விசாரிக்கிறத பார்க்க முடியுது. இத்தனை ஒரு அன்பையும் பாசத்தையும் பெறுவதற்கு எனக்கு ஒரு இந்த வடக்கு தொகுதி மக்கள் என்ன மேல காட்டுற அந்த அன்புக்கு நன்றி. அதே போல அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நாம ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கு. தாமரைப்பா ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் ஒரு கோரிக்கை இருக்கு. குறிப்பாக இங்க அதிகமா மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கிற பகுதி. அவர்களுக்கு நிறைய மூலப்பொருள், மின்கட்டண பிரச்சனை, சில சமயம் பாலிசி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் இதற்கு முன்பாக கூட இந்த பகுதி மக்களுக்கு நிறைய நான் செஞ்சு கொடுத்திருக்கேன். அதனால தொழிலாளர்கள் நல பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு. அதையெல்லாம் அமல்படுத்தாம தமிழக அரசு எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அத்தனை திட்டங்களையும் இந்த மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துறது என்னோட முதல் கட்ட பணியாக இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் கூட இங்க அடிப்படை வசதிகள் அப்படிங்கறது மக்களுக்கு பெருமளவு பிரச்சனையா இருக்கு. குறிப்பா சாக்கடை, ரோடு, குப்பை, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிரமமா இருக்கும் போது ஒரு கார்பரேஷன் முழுவதுமாக செயலிழந்து இருக்கிறது. அதுதான் சொல்ல முடியும். அதனால அந்த ஒரு பணிக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கள் அரசு அமைகின்ற பொழுது அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். குறிப்பா வடக்கு தொகுதியை 2ஆ பிரிக்கலாம், கிழக்கு பகுதி, மேற்கு பகுதின்னு. ரெண்டுக்கும் தனித்தனியான ஒரு பிரச்சனைகள், அவர்களுக்கான சேலஞ்சஸ் உண்டு, அவர்களுக்கான எதிர்பார்ப்புகளும் வேற. அதனால ரெண்டுக்குமே தனித்தனியாக திட்டமிட்டு கோவை வடக்கினுடைய மேற்கு பகுதி, கிழக்கு பகுதின்னு அந்த மாதிரி பிரிச்சு மக்களுக்கான பணிகளை செய்ய இருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தல இருமுனை போட்டி பலமா இருந்தது. இந்த முறை மும்முனை போட்டி பலமா இருக்குன்னு வச்சுக்கலாமா? இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருமுனை போட்டி இல்ல, மும்முனை போட்டி இல்ல, 4 முனை போட்டி அப்படின்னு எல்லா ஒரு ஊடகத்திலையும் அது பெரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. ஆனா களத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது அதிமுக தலைமையிலான என்டிஏ மட்டும்தான். மீதி இருக்கிற எந்த கட்சியாலும் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியாது. மீது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது திமுகவுக்குத்தான் வாய்ப்பாக அமையும் அப்படிங்கறதான் சொல்றோம். மக்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள். வெகு நிச்சயமாக அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலரும். கோவை வடக்கு தொகுதியும் தனக்கு புதிதல்ல களம் எப்போதும் போல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். அன்னைக்கு முன்னாடியே முடிவு பண்ணி உங்களோட ஏரியாவுக்கு வர முடியாம போயிடுச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, உங்ககிட்ட அதிகமா நான் பேச முடியலமா. ஆனா 5 வருஷம் உங்களோட குரலா இந்த அக்கா உங்களுக்காக இருக்கு. அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்களோட ஆட்சி நிச்சயமா அமைதான் போகுது. அதை எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு நாங்க செஞ்சு கொண்டு கட்டாயம் கொடுப்போம். தூய்மை பணியாளர்கள் சங்கத்திலிருந்து தனியா நோட்டீஸ் போட்டு எல்லா பக்கம் கொண்டு போய் கொடுக்கறீங்க. சகோதர சகோதரிகளே, சட்டப்பேரவையில தூய்மை பணியாளர்களுக்காக 2 முறை உங்களுக்காக குரல் கொடுத்தது நான் தான். அது மட்டுமல்ல, உங்களோட போராட்டம் நடைபெறும் போது ஸ்டாலின் அவர்களை சட்டப்பேரவையிலேயே நிக்க வச்சு கேள்வி கேட்டோம். சரிங்களா? ஏன் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணாம இருக்கிறீங்க? ஏன்னா
அவங்கள நிரந்தரம் பண்ணாதான் அவங்க குடும்பத்துக்கு அவங்க குழந்தைகளுக்கு வருங்காலத்துக்கு நல்லபடியா இருக்கும். அவங்கள அடிமைகளை மாதிரி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டோம். ஆனா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில அரெஸ்ட் பண்ணும்போது கூட குண்டு கட்டா தூக்கி கிரிமினல் மாதிரி உங்களை நடத்தினாங்க. தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்கம்மா. ஏன்னா கோயம்புத்தூர்ல கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த தடவை ஏமாந்துடாதீங்க. இந்த முறை மாற்றம் வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சி எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்ததோ அதே மாதிரி எடப்பாடி அண்ணோட ஆட்சி அமையணும்னா பிரதமர் மோடியோட திட்டம் எல்லாம் நேரடியா ஏழை மக்களுக்கு கிடைக்கணும்னா என்ன சின்னத்துல ஓட்டு போடுங்க தெரியுமா? மறந்துடாதீங்க. அங்க போய் ரத்தம் மலர்ந்து போச்சு சரியா? அதனால மறந்துடாதீங்க. தாமரை சின்னம், தாமரை சின்னம். சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிமா. நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.